ஹாய் வியூவர்ஸ். இதுவரை நிறைய திகில் கதைகள் பாட்காஸ்ட்டை கேட்டே இருப்பீங்க. அந்த வரிசையில் இப்போ புதுசாக இடம்பெற்று இருக்கிறது நம்ம பிளாக் டைரி சேனல். கதையை கேட்ட உங்கள் ஆதரவை பிளாக் டைரி சேனலுக்கு கொடுங்க. வாங்க முதல் கதையை கேட்கலாம். பிளாக் டைரி. டைரியின் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கதை. முதல் கதை. பாரதி படித்த பட்டதாரி பெண். ப்ரைவேட் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணுறா. பாரதியோட அம்மாவுக்கு உடல்நல சரியில்லை. அதனால் அவங்கள பார்க்க தன்னோட ஊருக்கு வர்றாங்க. காரில் டிரைவரையும் பாரதியும் தவிர யாரும் இல்லை. ஸோ பாரதி காரில் தன் ஒர்க் ரிலேட்டட் ஃபைல்ஸை புரட்டிக்கிட்டே ஊருக்கு வராங்க. ஃபைல்ஸை பார்த்துட்டே வந்த பாரதிக்கு நேரம் போகிறதே தெரியல. ஆனால் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் டிரைவர்கிட்ட எத்தனை மணிக்கு ஊருக்கு போய் சேருவோம்? டிரைவர், கொஞ்சம் லேட் ஆகுமா? வர வழியில் ரோடு வேலை நடக்குதுன்னு வேறு வழியாக வந்தேன் என சொன்ன பின்னாடி தான் பாரதி நிமிர்ந்து பார்த்தா. கார் ஹைவேஸ் ரோட்டை தாண்டி காட்டு மாதிரி இருக்கிற இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. பாரதி, இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லையேன்னு சந்தேகத்தோடு கேட்டா. டிரைவர், நானும் ரொம்ப அதிகமாக இந்த பக்கம் வந்ததில்லைம்மா. ஆனால் நம்ம போகிற ரோட்டில் போனோம்னா நாளைக்கு தான் ஊருக்கு போய் சேர முடியும். அதனால தான் வேறு ரூட்டில் வந்தேன். மேப்பில் கூட அந்த ரூட்டு காட்டுது பாருங்கன்னு சொன்னபடி காரை ஓட்டினார். ஆனால் அடுத்த நிமிஷமே கார் 2 முறை குலுங்கி நின்று விட்டது. டிரைவர், அடக்கடவுளே என சொல்லிட்டு சுற்றுமுட்டு பார்த்தார். சுற்றுல ஒரு வீடு கூட இல்லை. டிரைவருக்கு அந்த இடம் சரியாக படலை. நீங்கள் இறங்காதீங்கன்னு சொல்ல கேட்காம பாரதி கதவை திறந்தா. அந்த நேரம் அவள் கையில் வச்சிருந்த முக்கியமான பேப்பர்ஸ் காற்றில் பறந்துச்சு. டிரைவர் வேகமாக இறங்கி பின்கதவை சாற்றிவிட்டு, வெளியே இறங்க வேண்டாமா, ரொம்ப காட்டுப்பகுதியாக இருக்குது, வெளிச்சம் அவ்வளவா இல்லை பாருங்க. இன்று முக்கியமான பேப்பர்ஸ் காற்றுல பறந்துடுச்சு. டிரைவர், படித்த பொண்ணுங்க பத்திரமா வச்சிருக்க வேண்டாமா? இருங்க, நான் இப்போ போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இறங்க வேண்டான்னு சொல்லி பேப்பர் பறந்து போன திசைக்கு வேகமாக ஓடினார் டிரைவர். பாரதி காரில் இருந்தபடியே அவள் எங்கே போகிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. அவசரமாக அங்கேருந்து பேப்பர் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டார். நல்ல வேலையா பௌர்ணமி நிலவை அவருக்கு வழிகாட்ட எல்லாத்தையும் அள்ளி எடுத்து கொண்டு வந்து பாரதி கிட்ட நீட்டிட்டார். மறுபடியும் காரை ஸ்டார்ட் செய்ய காரை ஸ்டார்ட் ஆனது. ஆனால் அடுத்து எங்கேயும் நிற்காம காரை வேகமாக செலுத்தினார். டிரைவர், அந்த இடமே கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தது. அதனால தான் உங்களை இறங்க வேண்டாம்னு சொன்னேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாமா? பாரதி சரின்னு சொன்னான். ஆனால் டிரைவர் கொடுத்த பேப்பர்ஸை அப்படியே எடுத்து வச்சுட்டா. அவளுக்கும் அந்த இடம் சரியில்லைன்னு தோன்றதுனாலோ என்னமோ. அதே நேரம் சரியான வழியில் தான் போகிறோமோன்னு ஒரு சந்தேகமும் இருந்தது. அதனால் மேற்கொண்டு டிரைவர் தந்த பேப்பர்ஸை ஆராயாமல் அப்படியே தன் பேக்கில் திணிச்சிட்டா. நல்ல வேலையாக டிரைவர் அவளை பத்திரமா வீட்டில் இறக்கி விட்டுட்டார். வீட்டுக்கு வந்ததும் அம்மா உடல்நிலையை விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டா. அவள் அம்மா உடல்நிலை இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு தெரிஞ்ச அவளுக்கு நிம்மதி. ரெஸ்ட் எடுக்க அவள் ரூமுக்கு போகிறதா சொல்லி போனான். அங்கே அவள் ரெஸ்ட் எடுக்கலை. என்னதான் அம்மாவை கவனிக்க ஊருக்கு வந்து இருந்தாலும் அவளுக்கு தலைக்கு மேலே வேலை இருந்ததால் மறுபடியும் தான் ஒர்க்கை கண்டினியூ பண்ண பேக்கை ஓப்பன் பண்ணினான். டிரைவர் தந்த பேப்பர்ஸ் வெளியில் எடுத்த எல்லாமே கசங்கி போயிருந்தது. ஒவ்வொன்றையும் எடுத்து சரியாக அடுக்கி கொண்டு இருந்தவளுக்கு அந்த டைரி கிடைச்சிது. அதை எடுக்கும்போது வானத்தில் இடி சத்தம் பாரதியை பயமுறுத்துகிற மாதிரி வந்தது. அதை கேட்க மனசு லேசாக பதறினாலும் தன்னை சமன் செய்துட்டு டைரியின் முகப்பை தடவி கொடுத்தா. அடுத்த நிமிஷம் சில்லுன்னு காற்று அவள் அறையை சூழ்ந்து வச்சு. அதை பாரதியால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏதோ ஒன்று சரியில்லைன்னு அவள் உள்ளுணர்வு சொல்ல அந்த டைரி எப்படி வந்ததுன்னு யோசிச்சா. டிரைவர் காற்றில் பறந்த அவள் முக்கியமான பேப்பர்ஸை கொண்டு வந்து தந்தது நினைவுக்கு வர அவர் தான் இதையும் கொண்டு வந்து தந்திருப்பான்னு யூகிச்சுக்கிட்டா. பாரதி, பேப்பர்ஸ் பறக்கும், டைரி எப்படி பறக்கும்? இதையும் என்னோட தான் கொண்டு வந்துட்டார் போல. இது யாரோட டைரி? டைரியை விரிக்க
சட்டென கரண்ட் கட் ஆனது. பாரதி மனசுல லேசா பயம் பரவுச்சு. செல்போன் பயத்தால் அதில் இருந்ததை படிக்க முயற்சித்தா. அதற்குள்ள அவள் கையில் இருந்த செல்போன் கீழே விழுந்துடுச்சு. குனிந்து செல்போன் எடுக்க போனவளை தன்னை யாரோ பார்ப்பது போல அவளுக்கு தோணுச்சு. மெல்ல நிமிர்ந்தவளுக்கு அரை முழுசும் இருட்டாதான் தெரிஞ்சது. வேறு எதுவும் தெரியலை. ஆனால் கோவத்தோட யாரோட மூச்சு காட்டுற சத்தம் பாரதி காதில் நல்லா கேட்க விடவெடுத்து போனா. பயத்தோட செல்போன் டார்ச் லைட்டை உயர்த்திச்சா. அவளுக்கு எதிரில் இருந்த ஜன்னல் வழியாக வந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் தலைவிரி ஓரத்தில் ஒரு பொண்ணோட கருப்பு உருவத்தை அவள் பார்த்தா. அந்த உருவமும் அவளை பார்த்து முறைப்பது போல இருந்தது. பாரதி பயத்தில் பெட்டில் ஏறிக்கிட்டு கண்களை மூடி உட்காந்துக்கிட்டா. சட்டென வீடு பழைய நிலைமைக்கு திரும்பின மாதிரி ஒரு ஃபீல். கண்ணு முழிச்சு பார்த்தா அங்கே கரண்ட் வந்திருந்தது. ஜன்னலுக்கு பக்கத்தில் அவள் அப்பாவோட சட்டை தான் காற்றுல ஆடிக்கிட்டு இருந்தது. சே, இதை பார்த்து தான் பயந்தனா. ஆனால் ஒரு உருவம் மாதிரி தானே இருந்தது. நான் சரியாக பார்க்கல போல. தனக்குத்தானே பேசிட்டு மறுபடியும் அந்த டைரியை ஓப்பன் பண்ணான். உடல்நலம் சரியில்லாத சாயாதேவி கட்டிலில் இருந்து கீழே விழும் சத்தம் கேட்டது. அங்கே சாயாதேவி அருகில் கருப்பு நிற உருவம் சாயாதேவியை பார்த்து முறைத்து கொண்டு இருந்தது. அதை பார்த்த சாயாதேவி பயத்தில் கத்த வாய் திறக்க கூட முடியவில்லை. சற்று நேரத்தில் சாயாதேவி வாயிலிருந்து கருப்பு நுரை வெளியேற அந்த உருவத்தை பார்த்த பயந்தபடி கண்களில் விரித்தவள் மரணம் அப்படியே நிகழ்ந்தது. அவள் வாயிலிருந்து வந்த கருப்பு நுரை அப்படியே இருக்க பாரதி மேற்கொண்டு படிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவள் அன்னையில் இருந்து சத்தம் வந்தது. பாரதி வேகமாக ஓடி போய் பார்த்தா. அந்த டைரியில் வந்தது மாதிரியே நிஜத்துலையும் அவள் அம்மா சாயாதேவி வாயில் கருப்பு நுரையோடு கீழே விழுந்து இறந்து கிடந்தாங்க. டைரியில் படித்தது மாதிரியே நிஜத்தில் நடக்க பாரதிக்கு மூச்சு விடவே மறந்து போனான். அந்த டைரியில் படித்தது போலவே நிஜத்திலும் நடக்க பாரதி மேலும் பதறினான். மூச்சு விடக்கூட மறந்து போனான். மறுபடியும் அந்த டைரியை தேடி படிக்க வேகமாக அவர் ரூம்க்கு ஓடி போனான். ஆனால் அந்த டைரியை எடுத்து பார்த்தா அந்த பக்கத்தோட கதை முடிஞ்சு இருந்தது. டைரியில் இப்படி ஒரு முடிவான நினச்சி அவள் யோசிக்க கடைசியாக ஒரு வரி மட்டும் அவள் கண்ணை உறுத்துச்சு. டைரியின் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அமானுஷ கதைகள். பாரதி பயத்தோடு நிமிர்ந்து பார்த்தா. அவளுக்கு பின்னாடி அந்த கருப்பு உருவம் அவளே பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுச்சு. முற்றுள். பிளாக் டைரியோட முதல் அத்தியாயத்தை கேட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பேய் கதைகள் பிடிக்குமா? அப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்த கதையை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி கதையை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் பிளாக் டைரியோட வேற ஒரு பக்கத்தில் வேற ஒரு அமானுஷ கதைகள் பார்க்கலாம். பாய்.